வணக்கம். தமிழக அரசு பேருந்துகளில் விசிலடிக்கும் ஹாரன்களை மாற்ற அரசு உத்தரவிட்டுள்ளது பற்றிய முக்கிய செய்தியை பார்ப்போம். தமிழகம் முழுவதும் ஓடும் அரசு பேருந்துகளில் விசில் சத்தம் எழுப்பும் ஹாரன்கள் அல்லது ரிவர்ஸ் ஹாரன்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்த விசிலடிக்கும் சத்தம் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலியாக இருந்தது. ஆனால் இப்போது அதை மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சிதான் என்று கூறப்படுகிறது. விஜயின் கட்சியின் தேர்தல் சின்னம் விசில் என்பது குறிப்பிடத்தக்கது. பேருந்துகளில் விசிலடிப்பது அந்த சின்னத்தை மறைமுகமாக விளம்பரப்படுத்துவது போல் அமையும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசில் மறைமுக அரசியல் விளம்பரத்தை தவிர்க்கவே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிகிறது. தேர்தல் நேரங்களில் மட்டுமல்லாமல் பொதுவாகவே அரசு பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சின்னத்தை நினைவூட்டுவது விதிகளுக்கு முரணாக அமையலாம். தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படியும் அரசு சொத்துக்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாதகமாக பயன்படுத்தப்படக்கூடாது. எனவே விசிலடிக்கும் ஹாரன்களுக்கு பதிலாக சாதாரண மணி ஓசை எழுப்பும் ஹாரன்களை பொருத்துமாறு போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த மாற்றம் உடனடியாக அமலுக்கு வருகிறது. அனைத்து பணிமனைகளுக்கும் இது தொடர்பான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் உள்ள பேருந்துகளில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு ரீதியாகவும் அதிக சத்தமுள்ள விசில்களை விட மிதமான மணி ஓசை சிறந்தது என்றும் சில அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை குறித்து பொதுமக்களிடையே சமூக வலைதளங்களிலும் பலவாறான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. விஜயின் ஆதரவாளர்கள் இதை தங்கள் கட்சிக்கு கிடைத்த அங்கீகாரமாகவே பார்க்கின்றனர் என்று சிலர் கூறுகிறார்கள். கடந்த காலங்களிலும் தேர்தல் சின்னங்கள் தொடர்பான சர்ச்சைகள் எழும்போதெல்லாம் இதுபோன்ற மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. போக்குவரத்து துறை அதிகாரிகளோ இது ஒரு வழக்கமான நிர்வாக நடவடிக்கை மட்டுமே என்று விளக்கம் அளித்துள்ளனர். பராமரிப்பு பணிகளின் ஒரு பகுதியாகவே பழைய ஹாரன்கள் மாற்றப்படுவதாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. நகரச்சாலைகளில் ஒலி மாசுவை குறைக்கவும் இந்த சாதாரண மணி ஓசை பயன்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் கட்சி மாநாடு மற்றும் கொடி அறிமுகத்திற்கு பிறகு இந்த விவகாரம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அரசியலில் விஜயின் வருகை ஆளும் கட்சிக்கு சில அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். எது எப்படியோ இனி அரசு பேருந்துகளில் அந்த பழைய விசில் சத்தத்தை கேட்க முடியாது. வரும் காலங்களில் தேர்தல் நெருங்கும் போது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசாங்கத்தின் இந்த முடிவு அரசியல் களத்தில் ஒரு சிறிய பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. ஆயிரக்கணக்கான பேருந்துகளில் இந்த மாற்றத்தை செய்வது என்பது பெரிய அளவிலான பணியாகும். விசில் சத்தம் போனாலும் பேருந்து சேவை தொடர்ந்து மக்களுக்கு பயன்படும் என்பதே தற்போதைய நிலை. மேலும் பல அரசியல் மற்றும் சமூக செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.